Hi everyone, welcome to Davincy's Kitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற டிஷ் காலிஃப்ளவர் 65. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், கலர் பவுடர், எண்ணெய், உப்பு. 250 கிராம் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது இது மேலே என்னென்ன போட போகிறோன்னு வரிசையாக சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் கலர் பவுடர், ஒரு பாதி லெமனை நல்லா பிழிஞ்சு விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ஒட்ட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கடாயில் வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. காலிஃப்ளவரோட எல்லா சைடுமே கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக ரெட் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரையான காலிஃப்ளவரை வெளியே எடுத்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ மாதிரியே இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.